ரைட். சவுண்டு, ஒலி. ஓகேவா? தமிழ் ரொம்ப முக்கியம். அந்த லீ போட்டால் என்ன வரும்? இந்த லீ போட்டால் சவுண்டு, இந்த லீ போட்டால் லைட்டு. சத்தம் எப்படி சார் உருவாகுது? சத்தம்னா ஒன்றும் இல்லை, பொருள் அதிரணும், அதுக்கு பேர் தானே அது சவுண்டு. இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு காது கேட்குது எப்படின்னாக்கா என் தொண்டைக்குழியில் ஒரு பேப்பர், 2 பேப்பர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே காற்று உள்ளே பூந்து வரும். சரியா? அப்போ அந்த பேப்பர் என்ன ஆகுனா அதிரும். வோக்கல் கார்டு அப்படிம்பாங்க. அதிர்வு, பொருளோட அதிர்வு. அதிர்வுனா என்ன சார்? ஒரு பொருள் இங்கே இருக்குது, இங்கே போயிட்டு ரிட்டர்ன் இங்கே வந்து திரும்ப பின்னாடி போயிட்டு இங்கே வரும். இதுதான் வைப்ரேஷன். இங்கிலீஷில் வைப்ரேஷன். பொருளோட அதிர்வு தான் நமக்கு எப்படி கேட்குது? சவுண்டாக கேட்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய தொண்டைக்குழியில் அந்த 2 வோக்கல் கார்டு அங்கே வந்து என்ன ஒரு 2 இதழ் மாதிரி இருக்கும், அது அதிரும். அந்த அதிர்வை தொண்டைக்குழியில் உள்ள வளிமண்டலத்திலேருந்து உங்கள் காது வரைக்கும் இருக்கும் வளிமண்டலம். வளிமண்டலம்னா என்னது? கேஸ் பார்ட்டிகளா? கேஸ் தான் வளிமண்டலம். அப்போது இதான் என்னோடய வாய்ஸு, வாயிலிருந்து வருது. இது ஃபுல்லாக மாலிகுல் இருக்குது. இது உங்கள் காது, இயர் ட்ரம்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் என்ன இருக்குது? வளிமண்டலம் இருக்குது. இப்போ என் தொண்டைக்குழியில் உருவாகக்கூடிய வைப்ரேஷன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாலிகுலை அதிர வைக்கும். இப்படி அதிரும். அதேமாதிரி இது அதிலிருந்து இங்கே வந்துடும். அதோட வைப்ரேஷன் யார் வாங்கிக்குவோம்? அடுத்த மாலிகுல் வாங்கிக்குவோம். அதோட வைப்ரேஷன் அடுத்த மாலிகுல் வாங்கிக்குவோம். இப்படி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என் தொண்டைக்குழியிலேருந்து உங்கள் காது இயர் ட்ரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாலிகுல்னா அதிரும். மாலிகுல் நகராது, ஆனால் மாலிகுல் முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். இப்படி ஏசி மாதிரி. என்னது ஏசி? ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். எலக்ட்ரான்ஸ் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும்னு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும். அப்போ இயர் ட்ரம், காதுக்குள்ளே ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உள்ள மாலிகுல் என்ன பண்ணுவோம்? டம்முன்னு அதில் போய் மோதிட்டு ரிட்டர்ன் வரும். அப்படி இந்த மாலிகுலுடைய வைப்ரேஷன் தான் என்ன ஆகுது? நமக்கு நம்ம மூளை என்னவோ அப்சர்வ் பண்ணிக்கும்? சவுண்டாக, ஒலியாக அப்சர்வ் பண்ணும். அப்போ சவுண்டு அப்படின்னாக்கா பொருளோட அதிர்வு. சவுண்டு கேட்கணும் அப்படின்னாக்கா கட்டாயம் என்ன இருக்கணும்? பொருள் இருக்கணும், ஊடகம் வேணும். பொருள் இருந்தால் தான் அந்த பொருள் வழியாக தான் நான் சவுண்டு ட்ராவல் ஆகும். சவுண்டுன்னா என்ன? வைப்ரேஷன் ஆஃப் மாலிகுல். புரியுதாம்மா? உங்கள் பேர் என்னம்மா? மறந்து போயிடுச்சு. தேவா. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ரூமில் உள்ள வளிமண்டலத்தை உறிஞ்சி வெளியில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வேக்கம், வெற்றிடம். இப்போ நான் பேசுகிறது கேட்காது, வாயாசிக்கிறது மட்டும்தான் கேட்கும். சரியா? ஊமை அப்படின்னாக்கா அவனால் என்ன பண்ண முடியாது? இந்த வைப்ரேஷனை தொண்டைக்குழியில் உருவாக்க முடியாது. செகிடு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த இயர் ட்ரம்மோ அல்லது இயர் ட்ரம்லேருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்போ அல்லது இந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணுதில்ல, ரெகக்னைஸ் பண்ணல, அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டு எது செயல் இழந்துட்டாலும் என்ன ஆகாது? காது கேட்காது. புரிஞ்சுதா? ரைட். இடிங்கிறது என்னது? சவுண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று அதிருதுன்னு அர்த்தம். வளிமண்டலம், அதாவது மின்னல் பார்த்தோம்ல, மின்னல்னா என்னது? எலக்ட்ரான், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் சடனாக எங்கே பூமிக்கு இறங்கும். அப்போ எலக்ட்ரானு வளிமண்டலம் என்ன பண்ணு? பிடிச்சி இழுக்கும். அப்போ வளிமண்டலம் அதிரும். அதுதான் என்ன ஆகுது? நமக்கு சவுண்டாக கேட்குது. சரியா? ரைட்.
இடி, பறவைகள் ஒலி, விலங்குகளோட ஒலி. ஐம்புலோட வேலை என்னன்னு பார்த்தோம், சுற்றியில் இருக்கிறத அப்சர்வ் பண்ணுறது. சவுண்டை வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணால் அதுக்கு பேர் என்னது, ஒலி. சரியா? ரைட். இலைகளின் சலசலப்பு, வானொலி, தொலைக்காட்சியிலிருந்து வரக்கூடியது. ஆமாம். இதெல்லாம் அப்புறம் படிச்சுட்டு பாருங்கள். ஒலி உருவாகுதல், பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது ஒலி உண்டாகிறது. அப்போ ஒலி உருவாக்குறதுனாலும் பொருள் அதிரணும், அதை எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணணும், பொருள் இருக்கணும். ஊடகம் வழியாக தான் ஒலி ட்ராவல் ஆகும். ஒரு பொருளின் முன்னும் பின்னும் இயக்கம் அதிர்வு எனப்படும். இங்கிலீஷில் வைப்ரேஷன். அதிர்வுன்னு என்ன அர்த்தம், வைப்ரேஷன். இங்கிலீஷும் கற்றுக்கங்க. இங்கிலீஷ் கேட்குறாங்க கலைச்சொரு, போலீஸில் கூட கேட்டு தான் பாருங்கள். அதில் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் படிக்கவே வேண்டாம். என்பிசி குரூப் 1 வரைக்குமே இருக்குது, கேட்பாங்க, கலைச்சொரு கேட்பான். முன்னும் பின்னுமான இயக்கம் பொருள்களை அதிர்விடை செய்யும். தட்டுறேன், டேபிளில் தட்டுறேன், சவுண்டு வருது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டேபிளில் உள்ள மாலிகுல் வைப்ரேட் ஆகிருக்கு, என் கையில் உள்ள மாலிகுல் வைப்ரேட் ஆகிருக்கு. அதை யார் அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்தது உங்களுக்கு, நடுவில் இருக்கக்கூடிய வளிமண்டலம். நடுவில் வளிமண்டலம் இல்லைன்னா கேட்காது. சரியா? ரைட். லைட்டுக்கு வேணுமா, லைட்டுக்கு ஊடகம் வேணுமா, தேவையில்லை. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தேவையில்லை. அதிர்வுகள் எந்த பொருளின் வழியோ கடத்தப்படுகிறதோ அது ஊடகம். மீடியம் இங்கிலீஷில். அதன் ஊடே கடத்தப்படுவதால் அதுக்கு பேர் ஊடகம். ஊடுருவி செல்லுது அந்த பொருள் வழியே, அதனால தான் ஊடகம்.